கங்கை கொண்ட சோழபுரம் சோழீஸ்வரர் கோவிலில் பிரதமர் நரேந்திர மோடிக்கு பூரண கும்ப மரியாதை அளிக்கப்பட்டது. அவர் அங்கு சுவாமி தரிசனம் மேற்கொண்டார். இது தொடர்பான கூடுதல் தகவல்களை நமது செய்தியாளர் சிவகுமார் வழங்க கேட்கலாம். சிவகுமார், வணக்கம். கள நிலவரம் என்ன? கங்கை கொண்ட சோழபுரத்தில் இன்று நடைபெறக்கூடிய முதலாம் ராஜேந்திர சோழனின் முப்பெரும் விழாவில் பிரதமர் நரேந்திர மோடி பங்கேற்றிருக்கிறாரு. இந்த விழாவுக்காக இன்னைக்கு திருச்சியிலிருந்து 8 கிலோமீட்டர் தூரம் ரோட் ஷோ நடத்திய நிலையில பொதுமக்கள் அவருக்கு மழை தூவி வரவேற்றாங்க. இதனை அடுத்து அரியலூர் மாவட்டத்தில் 3 கிலோமீட்டர் அளவுக்கு பொதுமக்கள்கிட்ட ரோட் ஷோ நடத்தி அதன் அடிப்படையில் பொதுமக்களை சந்திச்சாரு. 2 நாள் சுற்றுப்பயணமாக தமிழகம் வந்துள்ள பிரதமர் மோடி நேற்று மாலத்தீவு வழியாக தனது சுற்றுப்பயணத்தை முடித்துவிட்டு நேற்று தூத்துக்குடிக்கு வந்திருந்தாங்க. தூத்துக்குடி விரிவாக்கம் செய்யப்பட்ட விமான நிலையத்தை திறந்து வைத்ததோடு இல்லாமல் பல்வேறு நலத்திட்டங்களை பொதுமக்களுக்கு அர்ப்பணிச்சாங்க. அதனைத் தொடர்ந்து திருச்சியிலிருந்து புறப்பட்டு நேற்று இரவு 10:30 மணி அளவில் திருச்சி விமான நிலையத்துக்கு சேர்ந்தவர் அங்கே எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமியை சந்திச்சாரு. அதிமுக பாஜக கூட்டணியில் உள்ள நிலையில இது குறித்து இருவரும் விவாதித்ததாக கூறப்படுது. பின்னர் விமான நிலைய அருகே உள்ள கார் மூலம் திருச்சி கலெக்டரேட் பக்கத்தில் இருக்கிற தனியார் ஹோட்டலில் தங்கி ஓய்வெடுத்த நிலையில இன்று காலை 11:30 மணி அளவு திருச்சி விமான நிலையத்திலிருந்து ஹெலிகாப்டர் மூலம் அரியலூர் மாவட்டம் கங்கை கொண்ட சோழபுரத்துக்கு சேர்ந்தாரு. கங்கை கொண்ட சோழபுரத்தில் மத்திய அரசின் கலாச்சாரத்துறை மற்றும் அமைச்சகத்தின் சார்பில் அமைக்கப்பட்டுள்ள மாமன்னர் ராஜேந்திர சோழனின் பிறந்த நாளான ஆடி திருவாதிரை திருவிழாவில் பிரதமர் பங்கேற்றாரு. முன்னதாக கார்ல விமான நிலையம் செல்லும் போது பாத்தீங்கன்னா கோட்டியாடு ஹோட்டல்ல இருந்து மேஜர் சரவணன் ரவுண்டான எம்ஜிஆர் சிலை, அதே மாதிரி நீதிமன்றம், பாரதிதாசன் சாலை, தலைமை தபால் நிலையம், குட் ஷெப்பர்ட் மேம்பாலம், அதே மாதிரி டோல்கேட்டு, புதுக்கோட்டை சாலை, விமான சாலை வர 8 கிலோமீட்டர் அளவுக்கு பிரதமர் ரோட் ஷோ போயிட்டு இருந்தாரு. அந்த மக்களை சந்தோஷமா மக்களை நோக்கி கையசைச்சுட்டே சென்றுட்டு இருந்தாரு. இடத்துல மக்கள் மழை வரவேற்றாங்க. விமான நிலையத்திலிருந்து ஹெலிகாப்டர் கங்கை கொண்ட சோழபுரம் போனாரு. அதே மாதிரி பாத்தீங்கன்னா பொன்னேரி பகுதியில் அமைக்கப்பட்டுள்ள ஹெலிபேட்ல இருந்து இறங்கின பிரதமர் மோடி அங்கிருந்து பிரகதீஸ்வரர் கோயில் வரையிலான 3 கிலோமீட்டர் தூரம் வரை கார்ல ரோட் ஷோ தான் போயிட்டு இருந்தாரு. சாலையின் இருபுறமும் நின்ற மக்கள் அவருக்கு மரளிச்சு வரவேற்ற நிலையில அதன் பிறகு தற்போது பிரகதீஸ்வரர் கோயிலில் உள்ள பெருவரையார பிரதமர் மோடி தரிசனம் செஞ்சுட்டு இருக்காரு. கோயில் பிற சன்னிதானங்களையும் தரிசனம் செய்யக்கூடிய அவர் அங்குள்ள கண்காட்சியும் பார்வையிட்டாரு. மத்திய கலாச்சாரத்துறை தரப்புல நடைபெற்று வரக்கூடிய முதலாம் ராஜேந்திர சோழனின் பிறந்த நாள், அதே மாதிரி கங்கை கொண்ட சோழபுரம் பெருவுடையார் கோயிலோட கட்டடம் தொடங்கி 1000வது ஆண்டு விழா, தென்கள் நாடுகளில் படையெடுத்து சென்ற 1000வது ஆண்டு நிறைவு விழாவில் பங்கேற்று தற்போது சிறப்புரையாற்று ராஜேந்திர சோழனோட நினைவு நடத்தி வெளியிட்ட அவர் இந்த விழாவை முடித்துவிட்டு தனி விமானம் போல டெல்லி பிரதமர் மோடியோட அடுத்து தற்போது திருச்சி மாநகர் முழுவதுமே ஒரு பலத்த போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டிருக்கிறது. அதை ஏறத்தாழ 3000 போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருக்கிற ஒரு சூழ்நிலையில அவர் டெல்லி திரும்புவார் அப்படின்னு எதிர்பார்க்கப்பட்டது. அதே மாதிரி இப்போ அந்த கோயிலுக்கு சுவாமி தரிசனம் செஞ்சிருக்கிறாரு. அங்க அமைக்கப்பட்டிருக்கிற கண்காட்சியும் பார்வையிட போற அவர் மத்திய கலாச்சாரத்துறை தரப்பு நடைபெற்றிருக்கிற முதலாம் ராஜேந்திர சோழனோட அந்த நாணய நினைவு வெளியிட்டு இது ராஜேந்திர சோழனோட முப்பெரும் விழாவில் பிரதமர் பங்கேற்பது பெருமைக்குரிய நிகழ்வு அப்படின்னு சொல்லி தமிழக அரசியல் தலைவர் ஏற்கனவே கூறியிருக்கும் நிலையில இது மத்திய அரசு பொதுமக்கள் தமிழக மக்களுக்கே ஒரு நல்ல ஒரு அபிமானம் ஏற்படுத்தி இருக்குது. ராதிகா. சிவகுமார், இந்த ராஜேந்திர சோழனுடைய நாணயம் வெளியீட்டு விழா எப்ப துவங்க இருக்கு அப்படின்னு ஏதாவது தகவல் வெளியாகி இருக்கிறதா? அந்த நிகழ்ச்சியில யாரெல்லாம் கலந்துக்க இருக்கிறாங்க? குறிப்பா தமிழக அரசு சார்பா யாரெல்லாம் அந்த நிகழ்ச்சியில கலந்துக்கிறாங்க? அதாவது அந்த நாணயமானது வெளியிடக்காக கோயிலுக்குள்ள தரிசனம் செஞ்சுட்டு இருக்கிறாரு. தொடர்ந்து அங்க அமைக்கப்பட்டிருக்கிற கண்காட்சியும் பார்வையிட போறவரு மத்திய கலாச்சாரத்துறை தரப்புலதான் இந்த முதலாம் ராஜேந்திர சோழனோட பிறந்த நாள் விழாவும் இருக்கட்டும், அதே மாதிரி அவரோட சோழனோட சிறப்பு நாணயத்தை வெளியிட இருக்கிறாங்க. அதை இன்னைக்கு அதாவது இன்னும் ஒரு மணி நேரத்துக்குள்ள அந்த நாணயமானது வெளியிடப்படக்கூடிய நிலையில ஏற்கனவே தமிழக அரசு தரப்புல என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, உடல்நலக்குறைவா கடந்த சில தினங்களாக சென்னையில உள்ள மருத்துவமனையில அனுமதிக்கப்பட்டிருக்கிற முதல்வர் என்ன சொல்லியிருந்தாரு, என்னால வர முடியாத ஒரு சூழ்நிலையில இதற்கு உண்டான தலைமைச் செயலக அதிகாரியையும் அதே மாதிரி பாத்தீங்கன்னா அமைச்சர் தங்கம் தென்னரசையும் தமிழக அரசு தரப்புல அளிக்கப்பட வேண்டிய கோரிக்கைகள் அடங்கிய மனுக்களை நான் பிரதமர் கொடுக்கறதுக்காக தங்கம் தென்னரசும் அனுப்புறேன் அப்படின்னு சொல்லி ஏற்கனவே ஒரு நேற்று ஒரு அறிக்கை வெளியிட்ட அடிப்படையில தமிழக அரசின் தரப்புல அமைச்சர் தங்கம் தென்னரசு தற்போது கலந்திருக்கிறாரு. அவர் தமிழகத்துக்கு கிடைக்க வேண்டியதை தமிழகத்துக்காக அவர் கேட்கக்கூடிய கோரிக்கைகள் என்ன அப்படிங்கிறது இனிமேல் தெரிய வரும். தமிழக அரசோட தரப்புல பாத்தீங்கன்னா தற்போது அமைச்சர் தங்கம் தென்னரசு உள்ளிட்ட ஒரு சிலர் கலந்திருக்கிறாங்க. ராதிகா.
உங்கள் தகவல்களுக்கு நன்றி சிவகுமார்.